லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா அல்லது தாவூத் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதரா? அதே போன்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியா அல்லது ஒரு சிறந்த மனிதரா? இது பற்றி பதில் தாருங்கள் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான வழிமுறையை மக்களுக்கு எட்டி வைக்கின்ற அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட மனிதர்கள் ஆவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லது நபி யார் என்பதை அல்லாஹ்வுடைய செய்தி மூலம் அது பற்றி எமக்கு அறிவிக்கப்பட்டாலே தவிர வேறு வழியில் அதனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எமக்கு அறிவித்த செய்தி அல் குர்ஆனாக அல்லது சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. இந்த இரண்டிலே இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த இருவரும் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு நாம் அறிந்த வரையில் எந்த ஒரு இடத்திலும் ஆதாரம் கிடையாது. இந்த இருவர் பற்றி ஒரு சில அறிஞர்கள் அவர்கள் நபிமார்கள்தான் என கூறியிருக்கின்றார்கள். வேறு சிலர் அப்படி அவர்கள் நபிமார்கள் கிடையாது என மறுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இரண்டு தரப்பாக இந்த உலமாக்கள் கூறினாலும் உண்மை எது என்பதற்கு நாம் ஆதாரங்களை தேட வேண்டும் என்பதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையாகும். இந்த இருவரையும் நபிமார்கள் என்று கூறுகின்ற உலமாக்கள் அவர்களிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது என பார்த்தால், அவர்களுக்கு அல்லாஹ் வஹி மூலம் சில விடயங்களை கூறினான், எனவே அவர்கள் நபிமார்கள் என்பதுதான் நாம் அறிந்த வரையில் இவர்களுடைய ஆதாரமாக இருக்கின்றது. வஹி மூலம் சில செய்திகளை அறிவிப்பது இது நபி என்பதற்குரிய ஆதாரமாகுமா என்று நாம் அலசினால் அது ஆதாரம் அல்ல என்பதை குர்ஆனிலிருந்து தெளிவாக நாம் அறிய முடியும். 16வது அத்தியாயத்தின் 68வது வசனம், தேனீக்களுக்கு கூட அல்லாஹ் வஹி மூலம் அவற்றிற்கான வழிகாட்டுதலை கொடுத்தான் என்று இந்த வசனம் கூறுகின்றது. வஅவ்ஹா ரப்புக இலன் நஹல், உமது ரப் தேனீக்கு வஹி மூலம் அறிவித்தான் என்று வருகின்றது. எனவே வஹி என்ற அல்லாஹ் அறிவிக்கின்ற செய்தி உள்ளுணர்வு என்ற கருத்தையும் தரக்கூடியது. இவ்வாறு உள்ளுணர்வு மூலம் சில செய்திகள் சொல்லப்பட்டால் அது நபி என்பதற்குரிய ஆதாரம் கிடையாது. தேனீக்களை நபி என்று நாம் கூறுவதில்லை அல்லவா? இதே போன்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி 31வது 12வது வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான், நபி என்று அவர்களை கூறவில்லை. ஞானம் என்பது ஒரு விடயத்திலே தெளிவான அறிவு, இதனைத்தான் ஞானம் என்று கூறுகின்றோம். எனவே லுக்மான் என்ற மனிதருக்கு ஞானத்தை கொடுத்தோம் என கூறுகின்ற அல்லாஹ் அவரை நபியாக தேர்வு செய்தோம் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ கூறவில்லை. இதே போன்று ஹிதர் என்ற மனிதர், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த இந்த மனிதர், அந்த நபியிடம் ஒரு சபையிலே ஒரு மனிதர் ஆகப்பெரிய அறிவாளி யார் என்று கேட்டபோது நான் தான் என்று அந்த நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். அப்போது அல்லாஹ், நீங்கள் அறியாத ஒரு சில அறிவுகள் கொண்ட ஒரு மனிதர் இருக்கின்றார், அவரிடம் செல்லுங்கள் என ஹிதர் நபியிடம் அல்லாஹ் மூசா நபியை அனுப்பினான். அந்த இருவரும் சந்தித்த போது ஹிதர் என்ற மனிதர் கூறுகின்றார், மூசாவே, அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்த ஒரு வகையான அறிவு என்னிடம் இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியாது. அதேபோன்று அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்த மற்றொரு வகை அறிவு இருக்கின்றது, அது எனக்கு தெரியாது என்று தெளிவாகவே கூறுகின்றார்.
சஹீஹ் புகாரியிலே 122வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ். எனவே இவ்வாறு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு வகையான அறிவு கொடுத்தான் என்பதற்காக அது அவர்கள் நபி என்பதற்கு ஆதாரமாகிவிட முடியாது. தேனீக்களுக்கு ஒரு வகையான உள்ளுணர்வை கொடுத்ததால் தேனீக்கள் எப்படி நபிமார்கள் என்று நாங்கள் கூறுவதில்லையோ, அதே போன்று இந்த லுக்மான், ஹிதர் அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 2 மனிதர்களும் நல்ல மனிதர்கள் என்று நம்புவதே சரியானது. அவர்கள் நபி என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இது முதலாவது விடயம். இரண்டாவதாக, சுவனம் செல்லுவதற்குரிய வழிகாட்டலாகத்தான் குர்ஆன், ஹதீஸ் என்ற அல்லாஹ்வுடைய செய்திகள் எமக்கு தரப்பட்டுள்ளது. இதிலே மேற்படி இருவரையும் நபிமார்களா இல்லையா என்று கண்டறிவது கட்டாயமா என கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது கட்டாயமாக இருந்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அது பற்றி குர்ஆனிலோ சுன்னாவிலோ கூறியிருப்பான். எனவே நன்றாக நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹ்வின் திருப்தியை அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் நாம் தெளிவு பெற வேண்டுமே ஒழிய, அதற்கு அவசியமில்லாத விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை அலசுவதிலே எமது நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்க கூடாது. எனவே இவ்வாறு கடந்து போன அந்த மனிதர்கள், அவர்கள் நபியா இல்லையா என்பது அதிலே நாம் அலசி அதன்படி அமல் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. குர்ஆன் சுன்னாவிலே அந்த இருவரும் அல்லாஹ்வினால் சில அறிவு கொடுக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் என்று இருக்கின்றது. அதனை நம்பிவிட்டு நாம் சென்று விட வேண்டும். சுவனத்திற்கான அமல்கள் செய்கின்ற விடயத்திலே அதிக அக்கறை நாம் செலுத்த வேண்டும். எனவே இதுவும் முக்கியமான ஒரு அம்சம். கண்டிப்பாக வாழ்விலே நாம் கடைபிடிப்பதற்கு இவை அவசியம் என்றில்லாத விடயங்களின் பின்னால் நாம் அலையக்கூடாது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவதென்றால், ஆதம் நபி அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட மரம் எது என்ற விடயம். அந்த மரம் எது என்பது நாம் நேர்வழி நடந்து சுவனம் அடைவதற்கு கட்டாயம் தேவையான விடயம் கிடையாது. எனவே அது பற்றி உலமாக்கள் பல்வேறு விடயங்களை எழுதியிருந்தாலும் குர்ஆன் சுன்னா ஆதாரம் இல்லை என்பதால் அதனை நாம் விட்டுவிட வேண்டும். எனவே ஒட்டுமொத்தத்தில் இழந்த சுவனத்தை அடைவதற்குரிய வழிகாட்டுவதுதான் குர்ஆன் சுன்னாவின் நோக்கமாகும். எனவே எவ்வாறு வாழ வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா வழிகாட்டுகின்றதோ அதுபோன்ற விடயங்களில் கவனம் செலுத்தி அதனை பேணி நடப்பதுதான் எமக்கு அவசியமானதாகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் ஹிதர், லுக்மான் என்ற இருவரும் சிறந்த மனிதர்கள் என்பதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்றது. அவர்கள் நபிமார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதே உண்மையாகும்.